ரேடியோ. தருமபுரி பண்பலை 102.5 மற்றும் திருச்செங்கோடு விவேகானந்தா கலை மற்றும் அறிவியல் மகளிர் கல்லூரி இணைந்து வழங்கும் தமிழ் புத்தாண்டு தின சிறப்பு பட்டிமன்றம். பட்டிமன்றத்தின் தலைப்பு: இன்றைய இளைய தலைமுறையினரிடம் தமிழ் பண்பாடும் கலாச்சாரமும் வளர்கிறதா தளர்கிறதா? நடுவர் முனைவர் பாகை ரா கண்ணதாசன் அவர்கள். வளர்கிறதே என்ற அணியில் JS லீல வினோதன், S மைதிலி, K ஸ்வேதா. தளர்கிறதே என்ற அணியில் M திவ்யசெல்வி, SV வினோதா, K கோமதி. நடுவர் முனைவர் பாகை ரா கண்ணதாசன் அவர்களின் முன்னுரையுடன் நாட்டரசர் அரியணையில் நலம் வாய்க்க பூத்திருந்து ஏட்டரசர் சுவடுகளில் எழுத்து நலம் காத்து வந்து நெஞ்ச கூட்டுக்குள் வாழும் செந்தமிழே, மூச்சாகி நிற்பவளே, உயர்ந்த நல்ல முத்தாக ஒளிர்பவளே, அறிஞர் நாவில் பேச்சாகி திகழ்பவளே, இலக்கியத்தை பெட்டகமாய் கொண்டவளே, கவிதை தன்னை வீச்சாக்கி கொண்டவளே, மக்கள் நெஞ்சில் விளையாடி திரிப்பவளே, இனிக்கும் நல்ல மாச்சுவைக்கும் மிகுந்தவளே, மலரே தமிழே, காற்றாக வந்தவளே, கலைகள் தன்னை கைகோர்த்து கொண்டவளே, அள்ளுமின்ப ஊற்றாகி சிறந்தவளே, உயிரில் தோன்றும் உணர்வாக பொழிந்தவளே, இலக்கியத்தை பாட்டாக்கி தந்தவளே, ஆசி தந்து பாவலரை ஈன்றவளே, நித்தம் இங்கே பொங்கி வரும் பூம்புணலே தமிழே தாயே, அன்னை மொழியே, அழகார்ந்த செந்தமிழே, முன்னை முகிழ்த்த நறுங்கனியே, தென்னை இளநீரே, தேமாவின் கனிச்சாரே, தென்னன் மகளே, திருக்குறளின் மாண்புகளே, கன்னிக்குமரி கடல் கொண்ட போதும் முன்னி அரசிருந்த மண்ணுலக பேரரசே, கஞ்சமலர் கரத்தில் கலகலக்கும் வளையலுடன் கொஞ்சும் சலங்கையுமே கோலமுடன் ஒளிகிழப்ப வீஞ்சும் புகழழகாய் வீறு கொண்டு நாங்கள் பேச வந்தோம், தஞ்சமன நம்பிவிட்டோம், தமிழ் தாயே வந்தருள்வாய். திருச்செங்கோடு விவேகானந்தா கலை மற்றும் அறிவியல் மகளிர் கல்லூரியும் தருமபுரி ரெயின்போ பண்பலை 102.5 இணைந்து நடத்துகிற இந்த தமிழ் புத்தாண்டு தின சிறப்பு பட்டிமன்றத்தில் உங்களை எல்லாம் புத்தாண்டு தின வாழ்த்துக்களோடு சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். புத்தாண்டே நீ வருக, புத்துணர்ச்சி தான் தருக, காட்டை அடைந்தங்கு கடுமையாக உழைப்பவரும் ஓட்டை உடைசலையும் ஒழுங்காக்கி தான் இருக்கும், வீட்டை புதிதாக்கி வீற்றிருக்கும் நேரமதில் நாட்டை திருத்துகின்ற நல்லாண்டாய் நீ வருக, பலர்கான நீ வருக என்று புத்தாண்டு தின வாழ்த்துக்களை மீண்டும் ஒரு முறை சொல்லிக் கொள்வதிலே எங்கள் பட்டிமன்ற குழு பெருமை அடைகிறது. ஒரு அருமையான தலைப்பு: தமிழ் பண்பாடும் கலாச்சாரமும் இன்றைய இளைஞர்களிடம் வளர்கிறதா தளர்கிறதா? இதுதான் கேள்வி. உண்மையிலேயே உலகத்திற்கே பண்பாட்டையும் நாகரிகத்தையும் சொல்லித் தந்த இனம் நமது தமிழ் இனம். இலக்கியங்களிலே பண்பாடு என்ற சொல்லாட்சி எங்கே வருகிறது என்று சொன்னால், பண்பனப்படுவது பாடறிந்து ஒழுகுதல் என்று கலித்தொகை நமக்கு சுட்டுகிறது. வரலாறு கண்விழிப்பதற்கு முன்பாகவே கணியன் பூங்குன்றன், எங்கள் சிவகங்கை மாவட்டத்து கவிஞன், யாதும் ஊரே யாவரும் கேளிர் என்று சொல்லி காட்டினான். கல்வியிலும் நாகரிகத்திலும் கலாச்சாரத்திலும் பண்பாட்டிலும் மேலோங்கிய இனம் நமது தமிழ் இனம். உலகத்தில் இருக்கிற மொழிகள் எல்லாம் வாயினால் பேசி செவியினால் கேட்கக்கூடிய மொழிகள். ஆனால் எனக்கு தெரிந்தவரை இதயத்தால் பேசி இதயத்தால் கேட்கக்கூடிய ஒரே மொழி நமது அன்னை தமிழ் மொழி என்பது உலகம் ஏற்றுக்கொண்டிருக்கிற பேருண்மை. நாகரிகம் என்றால் திருந்திய வாழ்க்கை என்று தேவநேய பாவாணர் சொல்லுகிறார். பண்பாடு என்றால் திருந்திய ஒழுக்கம் என்று சுட்டுகிறார். இந்த திருந்திய வாழ்க்கையும் திருந்திய ஒழுக்கமும் இன்றைய இளைஞர்களிடம் இருக்கிறதா இல்லையா என்பதுதான் நேரடியான கேள்வி. ஆனால் இளைஞர்கள் இல்லை என்றால் இந்த தேசம் இல்லை. ஒரு சமூகத்தினுடைய கவசம், ஒரு சமூகத்தினுடைய பாதுகாப்பு, ஒரு சமூகத்தினுடைய அரண் இளைஞர்கள் தான் என்பதனை நான் இந்த நேரத்திலே சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். ஒரு காலத்திலே இளைஞன் எப்படி இருந்தான் தெரியுமா? முதல் நாள் போரிலே தந்தை இறந்து விடுகிறான், இரண்டாவது நாள் போரிலே தமையன் இறந்து விடுகிறான், மூன்றாவது நாளும் போர்ப்பறை கேட்கிறது. தன் குடிக்கு ஒரே மகன், அவனை அழைத்து சீவி முடித்து சிங்காரித்து சிவந்த நெத்தியிலே பொட்டு வைத்து செல்லடா மகனே செருக்களத்தை நோக்கி என்று அனுப்பியது அன்றைய சங்க காலம் என்று பார்க்கிறோம். ஆனால் இன்னைக்கு அப்படி இருக்கான்னு கேட்குறோம். சிவகங்கை பஸ் ஸ்டாண்டில் பார்க்குறேன்,
இங்கு சைக்கிளை நிறுத்தாதீர்னு எழுதி வச்சிருந்தாங்க. 4 பையனுக்கு படுக்க வச்சுட்டு போயிட்டாங்க. நிறுத்தத்தானே கூடாது, நாங்கள் படுக்க வைப்போம்ல. இங்கு புல்தரையில் நடக்காதீர்னு எழுதி வச்சிருந்தாங்க. குறுக்கு மறுக்குமா 4 பையன் ஓடிட்டு வந்துட்டேன். நடக்கத்தானே கூடாது, நாங்கள் ஓடுவோம்ல. இங்கு சுவற்றில் எழுதாதீர்னு எழுதி வச்சிருந்தாங்க. 4 பயலுக எழுதி வச்சுட்டு வந்துட்டாங்க. சரிங்கன்னு, இனிமே நாங்கள் எழுத மாட்டோம். ஏன்னா இளமை பருவம் என்பது நிழலில் பூத்த காளான்கள் இல்லை, நெருப்பிலே பூத்த விருட்சங்கள். இளமை பருவம் என்பது முறுக்கேறிய பருவம். இளமை பருவம் என்பது சாதிக்கக்கூடிய பருவம். இளமை பருவம் என்பது கல்வி நிறைந்த பருவம். அந்த கல்வியை கசடர கற்கிறார்களா? இன்னைக்கு அப்பதான் பயல்கள்ட்ட எதிர்பார்க்கவே முடியல. எல்லாமே மாறி போய் இருக்கு. நாகரிகம், பண்பாடு, கலாச்சாரம் எல்லாம் இன்றைக்கு சீரழிந்து இருக்கிறது, சீராகவும் இருக்கிறது. என்ன, அதை பத்தி தலைப்புகளை நான் ரொம்ப போயிடக்கூடாது. இந்த தமிழ் சமூக மரபுக்கு ஏற்ற தலைப்பினை நமது தருமபுரி பண்பலை தந்திருக்கிறது. ஏன்னா இளைஞன் தான் இன்னைக்கு சரியா இருக்கணும். அவன் பூரா இன்னைக்கு செல்போன்ல மூழ்கி கிடக்குறான். இன்றைய சமூக மரபு அது மாதிரி போய்கிட்டு இருக்கு. 6 பேர் அலசி பேசுவதற்காக வருகை தந்திருக்கிறார்கள். இன்றைய சூழ்நிலையில இளைய தலைமுறையினரிடம் தமிழ் பண்பாடும் கலாச்சாரமும் வளர்கிறதா தளர்கிறதா என்ற ஒரு அருமையான கேள்வியை இங்கே இந்த மன்றம் முன்வைத்திருக்கிறது. வளர்கிறது என்று பேசுவதற்காக எல்லாம் இளைய சமுதாயம் பண்பாடை மாற்றுகிறது நான் சொல்லல, இவங்க சொல்லுவாங்க. இல்ல, பண்பாடு வாழ்ந்து கொண்டுதான் இருக்கிறது, அது ஒரு 3 பேர் பேசுவாங்க. முறைப்படி இந்த பட்டிமன்றத்தை நான் தொடங்கி வைக்கிறேன். இன்றைய சூழ்நிலையில் இளைய தலைமுறையினரிடம் பண்பாடு வளர்கிறது தளர்கிறது என்ற தலைப்பில் முதலில் தளர்கிறது என்று பேசுவதற்காக அதனுடைய அணித்தலைவர், நிலைய அறிவிப்பாளர் அருமை சகோதரியார் திவ்ய செல்வி அவர்களை உங்கள் பலத்த கைதட்டலோடு மேடைக்கு அன்போடு அழைக்கிறேன். வாங்க. அகத்தியன் தொட்டியிலிட்டு தொல்காப்பியன் தாளாட்டி கம்பன் சீராட்டி மூவேந்தர் பாராட்டி வருடங்கள் 2000 கடந்தாலும் இன்றும் என்றும் கன்னித் தமிழாய் செந்தமிழாய் வாழ்ந்து வரும் என் தாய்மொழி தமிழுக்கு முதல் வணக்கம். நடுவர் அவர்களே, உங்களுக்கு ஒரு கவிதை இருக்கு. என்ன? கண்ணதாசன் அவர்களுக்கு கவிதை புதுசு இல்ல, இருந்தாலும் இந்த கவிதையை நீங்க கேட்கணும். சொல்லுங்க. மலர்கள்ல அழகு ரோஜா. சரி. பட்டிமன்றத்திற்கு நீங்க தான் ராஜா. எப்போதுமே பட்டிமன்றத்துக்கே ராஜான்னு ஒருத்தர் இருக்கிறாருமா. சரி, இந்த பட்டிமன்றத்துக்கு நான் ராஜா. சரி. எப்போதுமே விலை உயர்வானது தங்கம், பட்டிமன்ற தலைமை பண்புல நீங்க தான் சிங்கம். நீங்க அடிக்கடி டி ராஜேந்தர் படம் பாப்பியன்னு நினைக்கிறேன். அவர் தான் அங்க கட்டி வச்சிருக்கிறாங்க பள்ளி, அதுல ஒரு பள்ளி, அதை நான் சொல்லி டண்டனக்கா டகரனக்காம்பார். நீங்க சினிமாவில் கூட வசனம் பேசுவார் தெரியுமா? என் பேர் ஜெயபாலு, விட்டன்னா ஃபுட்பாலும்பர், வாடாய மச்சி வாழக்கா பச்சி. அதை அவர் பேசினா தாம நல்லா இருக்கும். இதை பார்த்துட்டு வந்து ஒரு வாத்தியாரு 4 மணிக்கு பெல் அடிச்சிருக்கு, போக வேண்டியதானே. அடித்தது மணி, முடிந்தது என் பணி என்றுகிறார். ஒரு பையன் எந்திரிச்சேன், விட்டது சனின்ட்டேன். அந்த சூழ்நிலை வந்துடக்கூடாதுமா. பேசுங்க. என்ன நடுவர் அவர்களே, நீங்க ரைமிங்ல டைமிங்ல இருக்கிறீங்களே. அதியமான் அவ்வைக்கு கொடுத்தது நெல்லி, சரியான தீர்ப்பு வழங்குறதுல நீங்க தான் கில்லி. அப்படி சொல்லுங்கம்மா. அதனால தீர்ப்பு எங்க பக்கமா வழங்கணும். இந்த அணியை தள்ளி வைப்போம் தள்ளி. நடுவர் அவர்களுக்கும் எங்கள் அணியினருக்கும் எதிர் அணியினருக்கும் இங்கு தினம் தினம் படித்து கொண்டிருக்கும் ஆசிரியர்களுக்கும் அழகோடும் அமைதியோடும் புன்னகையோடும் அமர்ந்திருக்கும் மாணவ செல்வங்களுக்கும் எனது முதற்கண் வணக்கம். நடுவர் அவர்களே, நம்ம தமிழ் பண்பாடு கலாச்சாரம்ன்றது உலகிலேயே தலை சிறந்தது. ஆனா இன்றைய இளைஞர்களிடம் தளர்ந்து கொண்டுதான் இருக்கிறது. பண்பாடுன்றது பழமையான பழக்க வழக்கங்களை பின்பற்றுவது, வரலாறு புரிஞ்சுக்கிறது, வாழ்வியல் முறைகளை தெரிஞ்சுக்கிறது, மொழி, கலை, உணவு, உடை, இது எல்லாம் சேர்ந்ததுன்னு சொல்லலாம். இன்னைக்கு இருக்கிற இளைஞர்கள்கிட்ட வரலாறு தெரிஞ்சவங்களை விட தல அஜித்குமார் வரலாறு படம் தெரிஞ்சவங்க தான் அதிகமா இருக்காங்க. இப்போ இருக்கிற இளைஞர்கள் கிட்ட இந்த வரலாறு தெரிஞ்சுக்கிறத விட வாட்ஸ்அப்ல வாய்ஸ் மெசேஜ் அதிகமா பண்றது. வாட்ஸ்அப்ல என்னென்ன அப்டேட் வந்திருக்கு, அந்த ஜிப்லின்ற ஒரு ஆப் இவங்க கிட்ட பாடா படுது. நடுவர் அவர்களே, நம்ம பண்பாட்டு கலாச்சாரத்துல மிக முக்கியமா இருந்தது
நம்முடைய பழைய வாழ்வியல் முறையில தாத்தா பாட்டி அம்மா அப்பா சித்தி சித்தப்பா பெரியப்பா பெரியம்மான்னு ஒரு கூட்டு குடும்பமா அந்த காலத்துல வாழ்ந்து வந்தாங்க. ஆனா இப்ப கணவன் மனைவி ஒன்று கூடி இருக்கிறதே பெரிய கேள்வியா இருக்கு. ஆமா, நற்றினையில அன்றைய கால காதலை பற்றி ரொம்ப அழகா சொல்லிருக்காங்க. தலைவன் வேலையா வெளியே போறாரு, ரொம்ப நாள் ஆகியுமே தலைவன் வரல. தலைவனோட பிரிவால அந்த தலைவி ரொம்பவே மெலிஞ்சு போயிடுறான். அப்போ அந்த தோழி கேட்குறா, என்ன இந்த அளவுக்கு நீங்க மெலிஞ்சு போயிட்டீங்க? தலைவனோட பிரிவால என்னால் முடியலை, இறந்துருவனோன்னு பயமாக இருக்குது அப்படின்ட்டு சொல்கிறாங்க தோழிக்கிட்ட. அதுக்கு யோசிச்சுட்டு இருக்கிறாங்க தோழி. அதே சமயத்தில் தலைவன் இல்லாத இந்த உலகத்துலேயும் இந்த இடத்துலையும் எனக்கு வாழ்கிறதுக்கும் பிடிக்கல அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது தோழிக்கு புரியல, என்னடா இவங்க என்ன கன்ஃபியூஸ் பண்ணுறாங்க, இருந்தாலும் என்னால் இருக்க முடியல, செத்துட்டாலும் அவர் இல்லாமல் இருக்க முடியாது. அப்போ தலைவி சொல்கிறாங்க, எனக்கு அவர் இல்லாமல் இருக்கிறது கஷ்டமாக தான் இருக்குது, ஆனாலும் இறந்துட்டாலும் அவரோட நினைவெல்லாம் அடுத்த பிரிவில் நான் மறந்துடுவேனேன்னு வருத்தமாக இருக்குன்னு சொன்னாங்க. அப்படி ஒரு காதல் கதை அப்படி இருந்தது. சரி, இப்போ இருக்கிற காதல் எப்படி இருக்குது தெரியுங்களா? 10 நிமிஷம் பக்கத்தில் பேசினாலே பணத்துக்காக என் மனசை மறந்து அவங்க கூட போனியே, தங்கமான என் மனசை மறந்து அவங்க கூட போனியே, நான் பணக்காரன் இல்லைன்னு தெரிஞ்சு அவங்க கூட போனியே, சீ 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 சீ. என்னங்கய்யா காதல் சீ சீ சீயா இருக்கு. இப்போ இருக்க காதல் நீங்க பாடின போது எல்லாம் சேர்ந்து பிள்ளைங்க பாடுதுங்க. பாரதியார் பாட்டு இந்த அளவுக்கு சேர்ந்து சொல்லுவாங்களா? திருக்குறள் இந்த அளவுக்கு சேர்ந்து சொல்லுவாங்களா? இந்த சீ சீ சீங்கவும் அம்புடும் சீ 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 சீங்குதுங்க. பண்பாடு கலாச்சாரத்துல மிக முக்கியமானது மொழி நடுவர் அவர்களே. இப்ப இருக்க காலகட்டத்துல தாய்மொழியில தமிழ் மொழியில பேசினாலே புரியுற மாதிரி பேசுங்க அப்படின்னு கேக்குறாங்க. பக்கத்து வீட்டு பையன்கிட்ட குடிமையியல் படிச்சிட்டியாடான்னு கேக்குறேன். அப்படின்னா அப்படின்னு கேக்குறான். சிவிக்ஸ் படிச்சிட்டியாடானா அப்படி தமிழ்ல சொல்லுக்கா அப்பதான் புரியும் அப்படின்றான். இன்னொருத்தன் புலனம்ல உனக்கு புகைப்படம் அமைச்சிருக்கேன் அப்படின்னு சொன்னா, புலனம்னா என்ன அப்படின்ட்டு கேட்குறான். வாட்ஸ்அப்பில் இமேஜ் அனுப்பியிருக்கேன்னு சொன்னாதான் அப்படி தமிழில் சொல்லு அப்போதானே புரியுன்றான். பிற மொழி தான் கலந்துருக்கு தமிழ் மொழியிலன்றதே தெரியாமல் நம்ம தமிழ் மொழி தான் பேசுகிறோன்னு நினச்சி பேசிகிட்டு இருக்காங்க. இன்னொரு பையன் பண்ணுறான் பாருங்க, எக்ஸாம் பேப்பரில் பெயரை எழுதாமல் முகத்தை போட்டு வச்சுருக்கான், பொம்மையை போட்டு வச்சுருக்கான். ஆசிரியர் கேட்குறாரு, என்னடா பண்ணி வச்சுருக்க, பேரை எழுதாமல் ஏதோ பொம்மையை போட்டு வச்சுருக்கன்ட்டு. அதுக்கு அந்த மாணவன் சொல்றான், என் பேரை தான் எழுதி வச்சிருக்கேன்னு. எப்படின்னா அவன் பேர் ஆறுமுகமா, 6 பொம்மையை போட்டுட்டானாம். இதுல இருந்து நம்ம தெரிஞ்சுக்கணுமா, இப்படி இருக்கவங்க கிட்ட மொழி பண்பாடு கலாச்சாரம் எப்படி வளரும். அடுத்து பாத்தீங்கன்னா உணவு உடை இருப்பிடம்ன்றது முக்கியமானது. உணவே மருந்துன்ற காலம் மாறி இப்போ சாப்பாட்டுக்கு முன் மருந்து உணவுக்கு பின் மருந்துன்னு சொல்லிட்டு மருந்தே உணவா மாறிடுச்சு. முன்னெல்லாம் நம்ம பசிச்சாதான் சாப்பிடுவோம், இப்பெல்லாம் பார்த்தாலே ஐயோ அதை சாப்பிடணும்னு சாப்பிட்றாங்க. ஃபாஸ்ட்டாக சாப்பிட்றாங்க, ஃபாஸ்ட்டாக போயிடுறாங்க. பாரம்பரிய உணவுகளை இந்த அளவுக்கு இப்போ விரும்புறதில்லை இப்போ இருக்க இளைஞர்கள். இப்போ வர்ற உணவு பேரே நல்லா இல்லையே, பீஸாங்கிறேன், எழுத்தே நல்லா இல்லை ஐயா. அடுத்து பார்த்தீங்கன்னா இசை நம்ம வாழ்க்கையோட இன்றியமையாத ஒன்றுன்னு சொல்லலாம். பல்வேறு விதமான அர்த்தமுள்ள பாடல்கள் நிறைய இருக்கு. இப்ப இருக்கிற பாட்டை பாடுனா தான் குதிக்குதுங்க. ஆமா, 5 மணிக்கு சும்மா சும்மா, 6 மணிக்கு சும்மா சும்மா, அவளும் நானும் சும்மா 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 சும்மா. பாட்டே முடிச்சிட்டேன். அடுத்து ஹை பிச்சில் ஏத்துறேன், சும்மா 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 சும்மா. கீழே வந்துட்டேன், சும்மா 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 சும்மா. முடிச்சிட்டேன். 5000 ரூபா கொடுத்துருக்கான் என் கவிஞனுக்கு. எதுக்குன்னு கேட்டிருக்கேன், சும்மா வச்சுக்க. இன்னைக்கு அப்படி ஆகி போச்சு. சொல்லுங்க நடுவர் அவர்களே. இப்ப சும்மாவை தாண்டி இன்னொரு பாட்டை பயங்கரமா நம்ம இளைஞர்கள் ட்ரெண்ட் பண்ணிருக்காங்க. அண்ணன்ன பாத்தியா அப்பத்தி கேட்டியா அப்பாத்தி தே தான் அப்பாத்தி கோ கோ கோ. என்னன்னே எனக்கே புரியல. இவ்வளவு படிச்சிருக்கீங்களாம்மா நீங்களும், இவ்வளவு அருமையா பாடுறீங்களே. இதுக்கு அர்த்தத்தை எங்க போய் தேடுறதுன்னு தெரியல. உடையில இப்போ இருக்க காலகட்டத்தில் நிறைய மாற்றங்கள் வந்திருக்கு. ஆண்கள் பாத்தீங்கன்னா ஒட்டிக்கோ கட்டிக்கோன்னு வேஷ்டிக்கு மாறிட்டாங்க. பெண்கள் பாத்தீங்கன்னா 1 மினிட் சாரியில இப்ப மாறிட்டாங்க. சரி, நவீன காலத்துல இவ்வளவு மாற்றங்கள் வந்தாலும் பரவாயில்ல நடுவர் அவர்களே. அப்பெல்லாம் பாத்தீங்கன்னா கிழிஞ்ச துணியை வாங்குறதுக்காக
புதிய ஆடை வாங்குறதுக்கு போகுவோம். இப்போ புதிய ஆடையவே கிழிஞ்ச துணியா தான் வாங்குறாங்க நடுவர் அவர்களே. அதனால நான் என்ன சொல்ல வரேன்னா, இப்போ இருக்கிற இளைஞர்கள் வளர்க்குறதெல்லாம் வாட்ஸ்அப்லேயும், பேசுறதெல்லாம் ஃபேஸ்புக்லேயும், ட்ரெண்ட் பண்ணுறதெல்லாம் ட்விட்டர்லேயும், இன்ட்ரெஸ்ட் எல்லாம் இன்ஸ்டாகிராம்லேயும் தான் காட்டுறாங்களே தவிர வளர்க்குறதெல்லாம் காட்டுறது இல்லை. வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அருமைமா, அருமை அருமை அருமை. அணித்தலைவர் மிக சிறப்பாக தொடங்கி இருக்கிறார்கள். இன்றைய இளைஞர்களிடம் மொழிப்பற்று இல்லைன்னாங்க. உண்மைதான். இன்னைக்கு இருக்கிற இளைய தலைமுறை பிறந்த குழந்தைக்கு கூட தமிழ்ல பேர் வைக்கிறது இல்லை. இன்றைய இளைய தலைமுறை பண்பாட்டை மறந்திருக்கிறது. அழுத்தமான வாதங்களை மரியாதைக்குரிய சகோதரி திவ்ய செல்வி அவர்கள் இங்கே பதிவு செய்திருக்கிறார்கள். அவற்றையெல்லாம் மறுத்து பேசுவதற்காக அதே வானொலி நிலைய அறிவிப்பாளர் அன்பு சகோதரர் லீல வினோதன் அவர்கள் இங்கே வருகிறார்கள். ஒரு பெரிய கைதட்டல் அவருக்கும் வஞ்சகம் இல்லாமல் வழங்கி, உங்களை ரொம்ப வம்பு கழுத்திருக்காங்க சார். தமிழே உன்னை உலங்கவர் ஓவியமே, உற்சாக காவியமே, ஓடை நறுமலரே, ஒளியுமில் புதிநிலவே, அன்பே அழகே, அமுதே, உயிரே, இன்பமே, இனிய தென்றலே, பனியே, கனியே, பசுந்தோகை மயிலே, பலரச சுவையே, மரகத மணியே, மாணிக்க சுடரே, மன்மத விளக்கே என்றெல்லாம் அழைத்திட தோன்றுகிறது. ஆனால் தமிழே உன்னை தமிழே என்று அழைப்பதில் உள்ள வேறு எந்தவித சொல்லிலும் இல்லை என்பேன். பிறந்து சிறந்த மொழிகளில் சிறந்தே பிறந்த மொழி என் தாய்மொழிக்கு என்னுடைய முதற்கண் வணக்கம். அருமை அருமை அருமை. நடுவர் அவர்களே, உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சி. என்ன மகிழ்ச்சின்னா, ஒரு சிறப்பு வாய்ந்த பட்டிமன்றத்தை நடத்தி கொண்டிருக்கிறோம் என்பது உங்களுக்கு மகிழ்ச்சி. எங்களுடைய ஒளிபரப்பு அலுவலர், நிகழ்ச்சி பொறுப்பாளருக்கு பயங்கரமான மகிழ்ச்சி. என்ன? இந்த சிறப்பு வாய்ந்த நிகழ்ச்சியில் நம்முடைய தர்மபுரி பண்பலையும் கலந்து கொண்டிருக்கிறது என்று. நம்முடைய தமிழ் துறை தலைவருக்கு ஒரு மகிழ்ச்சி. என்ன? நம்முடைய மாணவிகள் கலந்து கொண்டு பேசுகிறார்கள் என்று. இப்படி மகிழ்ச்சி என்பது அவரவர்களுக்கு மாறுபடுகிறது. இங்கு இருக்கக்கூடிய இந்த மாணவிகளுக்கு என்ன தெரியுமா மகிழ்ச்சி? அப்பாடா, 1 மணி வரைக்கும் எல்லா கிளாஸ் கட்டு என்பது மகிழ்ச்சி. சபாசியா, அதுதான் பெரிய மகிழ்ச்சி. சரி, உங்களுக்கு என்ன மகிழ்ச்சி? உங்களோட பேசுவது எனக்கு மகிழ்ச்சி. ஆஹா ஆஹா. அதாவது என்னமோ நற்றிணையெல்லாம் பேசினாங்க. உங்களெல்லாம் நற்றிணையெல்லாம் யார் படிக்க சொன்னா? நட்பை பற்றி நற்றிணைகள் தெரிந்து கொள்ள வேண்டாம். நம்முடைய நாமக்கல் மாவட்டத்திலே படமாக்கப்பட்டதே நாடோடிகள் படத்தை பார்த்து நீங்கள் நட்பை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும். இதுதான் எங்க ட்ரெண்டிங். இப்போ நீங்கெல்லாம் பாட்டு பாடுனீங்க, அந்த பாட்டுலாம் நிறைய பேருக்கு தெரியாது. இப்போ நான் ஒரு பாட்டு பாடுறேன் பாருங்க. பாடுங்க. 5 மணி பஸ், நான் அதை விட்டா மிஸ், நீ அடிச்சு கூடா கிஸ். நான் எவ்வளவு எளிமையா புரியுது. என்னது? எவ்வளவு எளிமையா புரியுது பாடல் வரி. என்ன மறுபடி பாடுங்க. இல்லைங்க, போதும், ஒரு தபாக்கு மேல நான் பாடுறது. காலத்திற்கு தகுந்தார் போல் தன்னை தகவமைத்துக் கொள்கிறது இளைய சமுதாயம். பலே பலே. வெறும் ஒரே நோக்கத்தோடு அவன் அப்படி செய்கிறான். என்ன ஒரு பெருசா கட்டிங் பண்றான்? ஒரு பயர் கட்டிங், ஒரு ஒன் சைடு கட்டிங், ஒரு ஸ்பைக்கு, இதெல்லாம் ஒரு தப்பா? அதே எங்களுடைய நண்பிகளை பாருங்கள். ஒரு ஐப்ரோ, ஒரு சிம்பிளா ஒரு ஐப்ரோ, இல்லைன்னா ஒரு பவுண்டேஷன். பவுண்டேஷன் என்னன்னு தெரியுமா நடுவர் அவர்களே உங்களுக்கு? சொல்லுங்க. ஒன்னும் இல்லை நடுவர் அவர்களே, இந்த செவுறு நல்லா இல்லைன்னா பட்டி பார்க்கறது பவுண்டேஷன். இதெல்லாம் ஒரு தப்பா? ஏன் அன்றைய காலகட்டத்தில் எல்லாம் பெண்கள் அழகுபடுத்திக் கொள்ளவில்லையா? சந்தனம் எல்லாம் பூசி அந்த புறங்களிலே பார்த்தா மிகப்பெரிய அழகு, அதுக்குன்னே நிறைய கலைஞர்கள்லாம் வைத்திருந்தார்கள். அவர்கள் செய்தால் அது ரத்தம், நாங்க செஞ்ச தக்காளி சட்னியா? கேளுங்க, சொல்றேன். இப்படி நிறைய விஷயங்கள் மாறிக்கொண்டே போய் கொண்டிருக்கிறது. ஒட்டுமொத்தமாக இளைஞர்கள் மீது பழி சுமத்துவதை முதலில் எதிரணி நிறுத்த வேண்டும். பாவம், எதிரணிக்குன்னு ஒரு சிறப்பு இருக்கு. அது என்ன தெரியுமா சிறப்பு? என்ன? அவர்கள் நியாயத்தை காயப்படுத்துவார்கள், காயத்தையே நியாயப்படுத்துவார்கள். பாவம், அப்பாவே 3 பேர் உட்காந்துருக்காங்க. அவர்களுக்கு ஆழ்ந்த அனுதாபங்கள் நடுவர் அவர்களே. அதாவது ஒரு பெரிய இருட்டறை, அங்கு ஒரு இளைஞனை தூக்கி கொண்டு போய் போடுகிறார்கள். அது பொலிவியாவில் இருக்கக்கூடிய ஒரு இருட்டு அறை. அந்த இளைஞன் எழுந்து பார்க்கிறான். ஒரே இருட்டு அறை. நாம் எந்த இடத்தில் இருக்கிறோம் என்று அந்த இளைஞனுக்கு தெரியவில்லை. அங்கு ஒரு அம்மா அந்த அறையை சுத்தம் செய்து கொண்டிருக்கிறார். இது எந்த இடம் என்று அந்த அம்மையாரிடத்திலே அந்த இளைஞன் கேட்கிறான். இது பொலிவியாவில் இருக்கக்கூடிய ஒரு வகுப்பறை என்று அந்த பெண்மணி சொல்கிறாள். என்னது வகுப்பறையா? இப்படி இருக்கிறதே, பால்பட்டு கிடக்கிறதே, உடைந்து கிடக்கிறதே. நான் மட்டும் வெற்றி பெற்றால், எங்கள் புரட்சி வெற்றி பெற்றால் நிச்சயமாக இந்த வகுப்பறைகளை எல்லாம் மாற்றி விடுவோம் என்று சொல்கிறான் அந்த இளைஞன். அந்த இளைஞன் இன்னும் சில மணி நேரங்களில் சாகப் போகிறான். அதுவும் எப்படி சாகப் போகிறான் என்று யாருக்கும் தெரியாது. அவனுடைய கை கால்கள் உடைக்கப்படலாம், அவனுடைய நகம் பறிக்கப்படலாம், அவன் உடல் துண்டு துண்டாக வெட்டப்படலாம்.
அப்போது கூட அந்த இருட்டறையிலே இருந்த அந்த இளைஞன், ஐயோ இது பள்ளிக்கூடம் போல் தெரியவில்லையே, பாலடைந்த மண்டபம் போல் தெரிகிறதே, இதை நாங்கள் எங்கள் புரட்சி வெற்றி பெற்று விட்டால் இதை நாங்கள் மாற்றுவோம் என்று சொன்னான். அந்த இளைஞனை கைது செய்ய அமெரிக்க படை ஒருவனை கைது செய்ய 1800 ராணுவ வீரர்களை அனுப்பினார்கள். அந்த இளைஞன் கைது செய்யப்படுகிறான். ஒரு குண்டோ 2 குண்டோ அல்ல, 9 குண்டுகள் அவனுடைய உடலை சிதைக்கிறது. பிறகு அவன் மரணத்தை முத்தமிடுகிறான் 1967 அக்டோபர் 8ஆம் தேதி. அப்படித்தான் சாகிற போது கூட இந்த சமுதாயத்தை பற்றி எந்த நாடு அடிமைப்பட்டு கிடக்கிறதோ அதுவே என் தாய்நாடு என்று முழங்கிய சேகுவாராவுடைய படங்களை தன்னுடைய சட்டைப்பைகளிலே போட்டுக்கொண்டு நாட்டுப்பற்றோடும் உலக சித்தாந்தத்தோடும் சிவப்பு சித்தாந்தத்தோடும் இருக்கக்கூடியவர்கள் இளைஞர்கள் என்பதை நீங்கள் மறந்துவிடக் கூடாது. ஒரு புறம் கட்டிங் செய்து விட்டால் உடனே அவனுக்கு பொறுப்பு இல்லை என்று பேசிக் கொண்டிருக்கிறார்கள். இப்போ அமரன் திரைப்படம் பார்த்தீங்க, அதனுடைய டைரக்டர் யாரு? இப்போ அவருடைய பெயர் வந்து பாத்தீங்கன்னா ராஜ்குமார் பெரியசாமி என்கின்ற இளைஞன். சரி, அந்த இளைஞன் தான் அமரன் என்கின்ற திரைப்படம் வருவதற்கு முன்னால் மேஜர் முகுந்தத்தை பற்றி நிறைய பேருக்கு தெரியவில்லை. அவர் வந்து பாத்தீங்கன்னா ஆவடியிலே பிறந்தவர். அவருடைய தியாகத்தை இந்த உலகத்துக்கே காட்டியவர் ராஜ்குமார் பெரியசாமி என்கின்ற இயக்குனர். இப்படி கலைத்துறையிலும் இளைஞர்கள் தங்களுடைய அரிய பங்களிப்பை செய்து கொண்டே இருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, கார்கில் போர்னு கேள்விப்பட்டிருப்போம். அந்த கார்கில் இருந்து 56 கிலோமீட்டர் இருக்கிறது அந்த பாடலிக் என்கின்ற பகுதி. அந்த பகுதியிலே பாகிஸ்தானுக்கும் இந்தியாவுக்கும் போர். அதிகாரி சொல்றாரு, ஒரு பெரும் படையோடு அங்க போறாரு நம்ம மேஜர் சரவணன். போகாத, அங்கு நிறைய காயங்கள் ஏற்படும், நிறைய பேர் இறந்து விட்டார்கள், திரும்பி வந்துவிட என்று தன்னுடைய உயர் அதிகாரி சொன்னபோது கூட அந்த விடியல் 1999 ஆகஸ்ட் 28ஆம் தேதி அந்த விடியற்காலை பொழுதில் தன்னுடைய அதிகாரி சொன்ன பிறகு கூட புறமுதுகு காட்டாமல் பின்னோக்கி அடியை எடுத்து வைக்காமல் மேலும் சென்று 2 எதிரிகளை கொன்றுவிட்டு அந்த இடத்திலே விடியற்காலை 6:30 மணிக்கு தன்னுடைய தலையிலே ஒரு குண்டு பாய வந்தே மாதரம் இந்தியா வாழ்க என்று சொல்லிவிட்டு இறந்தானே அந்த இளைஞன் சரவணன் எப்படிப்பட்ட மனிதர் என்பதை நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். இப்படி இளைஞர்கள் தங்களை செதுக்கி இந்த நாட்டை உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள். சுந்தர் பிச்சை என்கின்ற இளைஞர் நம்முடைய மதுரையிலே பிறந்தவர். இன்று எவ்வளவு பெரிய புரட்சியை தொழில்நுட்பத்திலே செய்திருக்கிறார்கள். நடுவர்களே, உங்களுக்கு தெரியாது ஒன்றுமில்லை. கிளாசிக்கல் லாங்குவேஜ் என்று 6 மொழிகளை சொல்லுகிறோம். சீனம், இப்ரோ, சமஸ்கிருதம், பாலி, நம்முடைய அன்னை தமிழ் மொழி. இன்று சீன மொழியை அவர்கள் மெதுவாக வளர்த்து கொண்டிருக்கிறார்கள். இப்ரு மொழி இருக்கிறதா என்று தெரியவில்லை. பாலி மொழி, புத்தர் பேசிய மொழி இருக்கிறதா என்று தெரியவில்லை. சமஸ்கிருதம் இருக்கிறது. இந்தியா முழுவதும் வெறும் 21,000 பேர் மட்டும்தான் பேசவும் தெரியும், எழுதவும் தெரியும் என்று சொல்லுகிறார்கள். ஆனால் 2000 ஆண்டுகளை கடந்தோம். ஒரு மொழியை பேசவும் முடியும், ஒரு மொழியை எழுதவும் முடியும், ஒரு மொழியை கணிப்பொறியில் ஏற்றவும் முடியும், கவிதையாக வடிக்கவும் முடியும், பாடலாக பாடவும் முடியும் என்றால் அது சீரோடும் சிறப்போடும் இளமையோடும் இருக்கிற நம்ம அன்னை தாய்மொழிதான். அந்த தமிழ் மொழியை உலகத்திலே இணையத்திலே 2 மொழிகள் தான் அதிகமாக தேடப்படுகிறது. ஒன்று ஆங்கிலம், அடுத்தது தமிழ். இப்படி உலகம் முழுவதும் நம் அன்னை தாய்மொழியை கொண்டு போய் சேர்த்த பெருமை இளைஞர்களுக்கு உண்டு, இணையத்துக்கு உண்டு. அது மட்டுமல்ல, இப்போது வளர்கிற பிள்ளைகளை பாருங்கள், அந்த தொலைக்காட்சியிலே பார்த்திருப்பீர்கள். அதிலே கரூர் மாவட்டத்திலே பிறந்த ஒரு சாதாரண அரசு பள்ளியிலே படிக்கிற யோகாஸ்ரீ என்கின்ற அந்த பெண்மணி அற்புதமான பாடல்களை எல்லாம் பாடுகிறார். அதே போல திவினேஷ் என்கின்ற ஒரு 11 வயது சிறுவன் பழைய பாடல்களை எல்லாம் எளிய மக்களும் சென்று அடைகிற வகையிலே எடுத்துக்கொண்டு போய் சேர்த்து கொண்டிருக்கிறார்கள். இப்படி இளைய தலைமுறை என்பது தொடர்ந்து தங்களுடைய கலாச்சாரத்தை, பண்பாட்டு விழுமியங்களை மக்களிடத்திலே எடுத்து சென்று வளர்க்கிற பெருமையை ஏற்படுத்துகிறார்கள். இப்படி இளைய தலைமுறை அடுத்த கட்டத்தை நோக்கி வளர்ந்து கொண்டு நம்முடைய கலாச்சாரத்தையும் பண்பாட்டையும் வளர்த்து கொண்டே இருக்கிறது. நம்முடைய இலக்கியத்தின்படி ஒரு குழந்தை இறந்து விட்டால் அந்த குழந்தை வளரவில்லை, பிறந்த உடனே இறந்து விடுகிறது. அப்படி ஒரு குழந்தை இறந்து விட்டால் கூட அந்த குழந்தையை அப்படியே மண்ணிலே புதைக்க மாட்டார்கள். அந்த குழந்தையை எடுத்து வாளால் ஒரு கீறி பிறகுதான் மண்ணிலே புதைக்கிற வீர மரபுக்கு சொந்தக்காரர்கள் நாம். அதனால்தான் இந்திய ராணுவத்தில் கூட தமிழர்களுடைய பண்பாட்டையும் வீரத்தையும் பார்த்து நடுங்கி போய் கொண்டிருக்கிறார்கள். நிறைவாக நான் ஒரு செய்தியை சொல்லிவிட்டு நான் நிறைவு செய்கிறேன். நடுவர் அவர்களே, பராக் ஒபாமா என்கின்ற அதிபர் இருந்தார். அவரிடத்திலே
நிறைய பேர் போய் கேட்கிறார்கள். அப்போது சில தரவுகளை பார்த்துவிட்டு ஒரு பல்கலைக்கழகத்திற்கு பேச சென்றிருந்த அவர் அங்க இருக்கக்கூடிய பேராசிரியர்களை பார்த்து கேட்டார். இந்தியாவிலிருந்து வரக்கூடிய நிறைய மாணவர்கள் கணிப்பொறியிலே சிறந்து விளங்குகிறார்கள். இது போல ஒரு பெரிய அரங்கம். அப்போது ஒபாமா கேட்கிறார், சில தரவுகளை அந்த டேட்டாக்களை எல்லாம் பார்த்துவிட்டு, இந்தியாவிலிருந்து வரக்கூடியவர்கள் மிக சிறப்பாக கணிப்பொறியிலே வல்லுநர்களாக இருக்கிறார்கள். இந்தியாவிலே ஒரு மாணவனுக்கு ஒரு கணிப்பொறி கூட கிடையாது. 5 மாணவர்கள் 8 மாணவர்களுக்கு ஆய்வகத்திலே ஒரு கணிப்பொறி இருக்கும். ஆனால் இவ்வளவு பெரிய வல்லரசு நாடு அமெரிக்க நாடு, நம் நாட்டிலே ஒவ்வொரு மாணவனுக்கும் ஒரு கணிப்பொறி இருக்கிறது. அப்படி இருந்தும் இந்திய மாணவர்களை ஏன் அமெரிக்க மாணவர்களால் வெல்ல முடியவில்லை, வீழ்த்த முடியவில்லை என்று கேட்டார். அப்போது அங்க இருக்கிற முதல்வர்கள், பேராசிரியர்கள் யாருமே பதில் சொல்லவில்லை, யாருக்கும் தெரியவில்லை. அப்போது இந்திய வம்சாவளியை சார்ந்த ஒரு பேராசிரியை எழுந்து சொன்னார், உண்மைதான் ஒபாமா அவர்களே, இந்தியர்களை விட அதிகமான தகவல் தொழில்நுட்பம் கணிப்பொறி அமெரிக்க மாணவர்களிடத்தில் இருக்கிறது. ஆனால் இந்திய மாணவர்களிடத்திலே இருக்கிற ஒன்று, மிக முக்கியமான ஒன்று எது தெரியுமா? அமெரிக்காவிலே வெறும் கல்வியை மட்டும் கற்றுத்தருகிறார்கள். ஆனால் இந்தியாவில் இருக்கிற பல மாநிலங்களிலும் கல்வியோடு ஒழுக்கத்தையும் கலாச்சாரத்தையும் பண்பாட்டையும் சேர்த்து கற்றுத்தருகிறார்கள். அவர்கள் அதை பரப்பிக் கொண்டே இருக்கிறார்கள் என்று சொன்னார். இப்படி கலாச்சாரத்தை பல்வேறு துறைகளிலே, பல்வேறு படிநிலைகளிலே வளர்த்து கொண்டிருப்பவர்கள் இன்றைய இளைஞர்கள். சர்க்கரையையும் மணலையும் கலந்து வைத்தால் சர்க்கரையை மட்டும் எடுத்துக்கொள்ளும் எறும்பை போல, இரும்பு துகள்களையும் மரத்துகள்களையும் கலந்து வைத்தால் இரும்பு துகள்களை மட்டும் கவர்ந்தெழுக்கும் காந்தத்தை போல இன்றைய இளைஞர்கள் மிக தெளிவாக இருக்கிறார்கள். அவர்கள் பண்பாட்டை வளர்த்து கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்லி, வளர்கிறது 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 எங்கள் பண்பாடு கலாச்சாரம் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி வணங்கி விடைபெறுகிறேன். அருமை 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 அருமை. அடே அப்பா, வளர்ந்திருக்கிற உயரம் மாதிரியே அவருடைய பேச்சும் உயரமா இருந்துச்சு. சிறப்பு. போடுன்னு போட்டார். நம்ம பயந்து மிரண்டு பேசினதையெல்லாம் தாறுமாறா அடிச்சு நொறுக்கிவிட்டார். எவ்வளவு இளைய சமுதாயம் இன்றைக்கு செயல்பட்டு கொண்டிருக்கிறது. இன்னும் எத்தனையோ பேர் கார்கில் யுத்தத்தில் தன்னுடைய இன்னுயிர் நீத்து மண்ணுயிரை காத்த இளைஞர்கள் இருக்கிறார்களே அப்படின்னு ஒரு பெரிய வாதத்தை இங்கே வைத்திருக்கிறார். வீரத்தின் விளைநிலமாக இருப்பது நமது தமிழ் பூமின்னு பதிவு செஞ்சிருக்கிறார். அருமை. ஒரு நிறைந்த பாராட்டை மரியாதைக்குரிய அன்பு சகோதரர் நீல வினோதன் அவர்களுக்கு இந்த மன்றம் வழங்கி மகிழ்கிறது. அற்புதம். ஆனாலும் அந்த பொண்ணு பயப்படவே இல்லை. என்ன இருந்தாலும் இப்படி கத்திக்கிட்டு கிடக்கிறாரே மனுஷன், நான் பார்த்துக்கிறேன். பெண்மணி பேசுவார்கள். அருமை சகோதரி மரியாதைக்குரிய நமது கல்லூரியினுடைய தமிழ்துறை மாணவி வினோதா அவர்களை ஒரு நெஞ்சம் நிறைந்த கைதட்டலோடு அவரை அன்போடு அழைக்கிறோம். வாங்க. கனியிட ஏறிய சுளையும் முற்றல் களையிட ஏறிய சாரும் பனிமலர் ஏறிய தேனும் காய்ச்சு பாகிட ஏறிய சுவையும் நனிப்பசு பொழியும் தேனும் தென்னை நல்கிய குளிரிற நீரும் இனியன என்பேன் எனினும் தமிழை என்னுயிர் என்பேன். என் அன்னை தமிழுக்கும் ஆண்டோர் நிறைந்த அவைக்கும் மேலும் தர்மபுரி பண்பலை 102.5 நேயர்களுக்கு விவேகானந்தா கல்வி நிறுவனங்கள் சார்பாக தமிழ் தின புத்தாண்டு வாழ்த்துக்கள். தமிழன் என்று சொல்லடா, தலை நிமிர்ந்து நில்லடா என்று வீரம் படைத்த தமிழன் எவ்வாறு பண்பாட்டை கூறியுள்ளான் என்று தெரியுமா நடுவர் அவர்களே? பழகிவிட்டால் இங்கிருந்து அங்கு நெல்லும் போகும், பகைத்து விட்டால் அங்கிருந்து கல்லும் வரும் என்று கல்லையும் நெல்லையும் வைத்து பண்பாட்டை சொன்னவன் தமிழன் ஆவான். அப்படிப்பட்ட பண்பாட்டை நம் இளைஞர்கள் எப்படி சீரழித்து விட்டார்கள் என்று தெரியுமா நடுவர் அவர்களே? தெல போட்டாங்கன்னா அவங்க ஓல்டணும், அதுவே பீடா போட்டாங்கன்னா அவங்க யூத்தணும், பச்சை குத்துனா அவங்க ஓல்டணும், அதுவே டேட்டூ போட்டாங்கன்னா அவங்க யூத்தணும், மருதாணி போட்டா அவங்க ஓல்டணும், மெஹந்தி போட்டாங்கன்னா அவங்க யூத்தணும், கிழிஞ்ச ஆடை வாங்கி போட்டாங்கன்னா அவங்க ஓல்டணும், அதே வாங்கின ஆடைய கிழிச்சு போட்டாங்கன்னா அவங்க யூத்துன்னு சொல்லி கலாச்சாரத்தை வளர்த்துட்டு இருக்காங்க நடுவர் அவர்களே. முன்பெல்லாம் பெண் பார்க்கறது என்றாலே ஒரு தனி பண்பாடு. அப்படிப்பட்ட பண்பாடை ஒவ்வொரு படியாக தாண்டி தான் தன் பெற்றோர்கள் தன் பெண்ணை திருமணம் செய்து வைப்பார்கள். ஆனால் இப்போதோ இணையதளத்தை பயன்படுத்தி இந்த கையிலே பணம் அந்த கையிலே பெண் சொல்லி பண்பாட்டை அழிக்கிறாங்க நடுவர் அவர்களே. மேலும் நான் ஒரு நிகழ்வை இங்க சொல்ல விரும்புறேன்.
ஒருவர் என்ன பண்றாருன்னா, ஒரு வீட்டில் திருமணம் நடக்குது, அதற்காக வந்து உறவினர்களுக்கு பத்திரிக்கை வைக்கணும்னு நினைக்கிறாரு. அதுக்கு வந்து வாட்ஸ்அப் என்ற வலைதளத்தை பயன்படுத்தி பத்திரிகை அனுப்பி வைக்கிறாரு. அதற்கு அந்த உறவினரோ கண்டிப்பாக வந்துடுறேங்க, இந்தாங்க நீங்களும் என்னோட 101 ரூபா மொய்யை நீங்களும் அன்பு பரிசா வாங்கிக்கன்னு சொல்லி அதே வாட்ஸ்அப் என்ற வலைதளத்தை அனுப்பி விடுகிறார் நடுவர்களே. இதுதான் நம் பண்பாடும் கலாச்சாரமா? வைரமுத்து அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா அழகா ஒரு கவிதை சொல்லியிருப்பாரு. 1000 தான் கவி சொன்னேன், அழகழகாய் பொய் சொன்னேன், பெத்தவளே உன் பெருமை ஒத்தவரி சொல்லலையேன்னு சொல்லிட்டு அம்மாவை பத்தி அழகா ஒரு கவிதை வர்ணித்து சொல்லியிருப்பாரு. ஆனா புரியாத பாடல்களை கேட்டால் தான் நாங்கள் யூத் என்றும், கேட்காவிட்டால் அவர்கள் 90s கிட்ஸ் என்றும் ஒதுக்கி விடுகிறார்கள். வைரமுத்து அருமையா ஒரு கவிதை சொல்லியிருப்பாரு அம்மாங்கிறதுக்கு. அம்மாவை கூட இன்னைக்கு மம்மின்ல கூப்பிட்டுக்கிட்டு இருக்கோம். அம்மியில வச்சு அரைக்கணும் அதுகளெல்லாம். மம்மினா எகிப்திய மொழியில பிரமிடுகள்னு அர்த்தம், செத்து போனோம்னு அர்த்தம். டேடினா ஸ்பானிஷ் மொழியில பாடைன்னு அர்த்தம். பெத்த தாய போனமே அதையும் சுருக்கி கூப்பிடுறேன், மம்ஸ் மாம்ஸ் மாம் மாம் மாம்ங்கிறேன். எங்க ஊர்ல ஒருத்தன் பெரியம்மாவை மேக்சிமம்ங்கிறேன், சின்னம்மாவை மினிமம்ங்கிறேன். அவனை என்ன பண்றது? முன்பெல்லாம் 100-108 வயது வரை வாழ்ந்தாங்க. ஆனா இப்ப 60-70 தாண்டதே கடினமா நினைக்கிறாங்க. அதுக்கு காரணம் என்னவென்று நீங்கள் நினைக்கிறீர்கள்? அது உணவு மட்டும்தான். அன்று அம்மி வைத்து சாப்பிட்டவரை எந்த உணவும் வரவில்லை. ஆனால் இன்றோ சுகர், பிரஷர், கொரோனா என்று பல நோய்கள் வருகிறது. மேலும் பசிக்காக சாப்பிடும் முறை போய் எங்கு ருசிக்காக சாப்பிடும் இந்த சமூகம் நெல்லினை 6 மாதத்திலிருந்து 3 மாதமாக விளைவித்து சாப்பிடுவது கூட தவறில்லை. ஆனால் ஃபாஸ்ட் ஃபுட் என்ற பெயரில் நம்மை ஃபாஸ்டாக சாப்பிட வைத்து ஃபாஸ்டாக மேலே அனுப்பும் இந்த சமூகம் எப்போதோ பண்பாட்டை அழித்து விட்டது நடுவர் அவர்களே. வெளிநாட்டவர்லாம் வந்து நம்ம கலாச்சாரத்தை பின்பற்றி இருக்காங்க அப்படின்னு சொல்லி நம்ம இணையதளத்தில் பார்க்கலாம். ஆமா, நான் ஒப்புக்கொள்கிறேன், வெளிநாட்டவர் எல்லாம் கலாச்சாரத்தை பின்பற்றுகிறார்கள். ஆனால் நாம் நம் கலாச்சாரத்தை பின்பற்றுகிறோமோ என்பது மிகப்பெரிய கேள்விக்குறி. ஆகையால் நாம் வெளிநாட்டவர் கலாச்சாரத்தையும் வெளிநாட்டவர் நம் கலாச்சாரத்தையும் பின்பற்றுகிறார்கள் என்பதுதான் முற்றிலும் உண்மை. எதிரினில் உள்ளவர்கள் இறுதியாக நான் உங்களுக்கு ஒன்று சொல்ல விரும்புகிறேன். எப்போது குடிக்கிற நீரும் சாப்பிடுகிற சாப்பாடும் இந்த சமூகத்தில் விற்கப்பட்டதோ அப்போதே நம் பண்பாட்டை அழித்து விட்டோம். மேலும் எதிரில் உள்ள 3 பேரும் இனிமேல் பேச வரவங்களும் கூட என்னதான் உருட்டுன்னு இந்த திருச்செங்கோடு மலையே உருட்டினாலும் இது வந்து நாகரிகத்தினால்தான் ஏற்பட்ட மாற்றமே தவிர இது வந்து பண்பாட்டை அழிக்கிறது என்னதான் நம்ம ஐயாவோ இல்லை இனி பேச வரக்கூடிய மாணவிகளோ உருட்டினாலும் நான் அதை ஒப்புக்கொள்ள மாட்டேன். ஏனால் பண்பாடு என்பது சிறிது மாற்றம் அடையலாம், அதை நான் எதுவும் சொல்லவில்லை. ஆனால் பண்பாடே மாற்றம் அடைந்தால் அங்கு நாம் எங்கு போய் சொல்வது நடுவர் அவர்களே? அருமைமா. ஆகையால் பண்பாடும் கலாச்சாரமும் இன்றைய இளைஞரிடம் தளர்கிறது என்று கூறி தீர்ப்பு எங்கள் பக்கம்தான் என்று ஆணித்தனமாக கூறி வாய்ப்பளித்த நல்லுள்ளங்களுக்கு நன்றி கூறி இடம் சாருகிறேன். நன்றி, வணக்கம். மிகச் சிறப்பாக வினோதா அவர்கள் பேசியிருக்கிறார்கள். உண்மையிலே பண்பாட்டில் சின்ன மாற்றங்கள் வரலாம், அதை ஏற்றுக்கொள்ளலாம். ஆனால் பண்பாடே மாறலாமா அப்படின்னு ஒரு புதிய நோக்கத்தில் தன்னுடைய வாதத்தை வைத்திருக்கிறார்கள். நிறைந்த பாராட்டு இந்த மன்றம் அவர்களுக்கு தந்து மகிழ்கிறது. அடுத்து அவற்றை மறுத்து பேசுவதற்காக அதே தமிழ்துறை மாணவி இல்லை பண்பாடும் கலாச்சாரமும் இளைய தலைமுறையினரிடம் வளரத்தான் செய்கிறது என்று பேசுவதற்காக மைதிலி அவர்களை அன்போடு அழைக்கிறேன். வாங்க. வெட்ட வெளியிலே வட்ட நிலாவை தூணில்லாமல் ஒட்ட வைத்து அழகு பார்க்கும் இறைவனுக்கே எல்லா புகழும். என் உமிழ் நீரையும் தமிழ் நீராக சுரக்க வைத்த என் அன்னை தமிழுக்கு முதல் வணக்கம். உண்மையை மட்டுமே பேச வந்திருக்கும் எங்கள் அணி தோழிகளுக்கும் பொய்களை எல்லாம் உண்மை போலவே சித்தரித்து உங்களிடம் நாடகமாட வந்திருக்கும் எங்கள் எதிரணி தோழிகளுக்கும் நேர்மையின் சிகரமாக விளங்கிக் கொண்டிருக்கும் எங்கள் நடுவர் அவர்களுக்கும் என் வணக்கங்களை கூறி என் உரையை தொடங்குகின்றேன். நடுவர் அவர்களே, இன்றைக்கு நமது இந்தியா வளர்ச்சி பாதையில் செல்கிறதா அல்லது வீழ்ச்சி பாதையில் செல்கிறதா? நான் நிச்சயமாக அடித்து கூறுவேன், நமது இந்தியா வளர்ச்சி பாதையில் தான் செல்கிறது என்று. எப்படி? ஒரு நாடு வளர்ச்சி அடையணும்னா பண்பாடு, கலாச்சாரம் மற்றும் தொழில்நுட்பம் போன்ற அனைத்தும் முன்னேற்றம் அடைய வேண்டும். அப்படி முன்னேற்றம் அடைந்து கொண்டிருக்கும் நமது நாட்டில் பண்பாடும் கலாச்சாரமும் முன்னேற்றம் அடையாமல் இருந்தால் எப்படி நடுவர் அவர்களே நமது நாடு முன்னேற்றம் அடையும்?
இன்னும் பல விஷயங்கள் தளர்ந்து கொண்டுதான் வருகிறது நடுவரவர்களே. எது தளர்கிறது தெரியுமா? விதவை என்று பெண்களுக்கு மட்டுமே கொடுக்கப்பட்ட பட்டம் தளர்கிறது. மலடி என்று பெண்களுக்கு மட்டுமே கொடுக்கப்பட்ட முறை தளர்கிறது. அது மட்டுமா, உடன்கட்டை ஏறும் வழக்கம், வன்கொடுமை என அனைத்தும் தளர்ந்து கொண்டுதான் வருகிறது நடுவரவர்களே. இது பண்பாட்டின் வளர்ச்சி கிடையாதா நடுவரவர்களே? அருமை அருமை. மாறி வரும் கலாச்சார மாறுபாட்டினால் தமிழர்களின் பண்பாடும் கலாச்சாரமும் வளர்ந்து கொண்டுதான் இருக்கிறது நடுவர் அவர்களே. முதல்ல எல்லாம் திருமணங்கள்ல பாத்தீங்கன்னா மஞ்சப்பையுள்ள குங்குமமும் சந்தனமும் வச்சு தருவாங்க. ஆனால் இன்னைக்கு பாத்தீங்கன்னா மரக்கன்றுகளையும் விதை பந்துகளையும் எடுத்து தருகிறார்கள் என்றால் அந்த இடத்துல பண்பு ஓங்கி இருக்கிறது நடுவர் அவர்களே. அருமை அருமை அருமை. முன்னையெல்லாம் பெண் குழந்தைகள் பிறந்தா தேவையில்லைன்னு சொல்லுவாங்க. ஆனா இப்ப எனக்கு தேவதையே பிறந்திருக்கா, ஐ எம் பிளெஸ்ட் வித் ஏஞ்சல்னு வாட்ஸ்அப்ல ஸ்டேட்டஸ் வைக்கிறாங்க. இறுதியாக தமிழன் தமிழ் மொழியையும் தமிழ் பண்பாட்டையும் உடம்புக்குள்ள மூச்சு காற்று ஓடுவது எப்படி தெரியாதோ, உடம்புக்குள்ள ரத்தம் ஓடுவது எப்படி தெரியாதோ, அதே போல்தான் அவன் தமிழ் பண்பாட்டை மதிக்கிறான் 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 என்று கூறி வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி. அப்பா, மிகச்சிறப்பாக பேசியிருக்கிறார்கள். ஒரு 4-5 செய்தியை மறுக்க முடியாத செய்திகளை எல்லாம் இங்கே பதியம் போட்டிருக்கிறார்கள். ஒரு காலத்தில் பெண்ணை அடக்கி வைத்தார்கள், ஒடுக்கி வைத்தார்கள், நசுக்கி வைத்தார்கள், பொசுக்கி வைத்தார்கள். வீட்டை விட்டு வெளியே வர முடியாது. வீட்டுக்கு வெளியே ஒரு பூட்டு, உள்ள ஒரு பூட்டு. அதனால தான் கவிஞர் மு. மேத்தா எழுதினார், விழிகள் நட்சத்திரங்களை வருடினாலும் விரல்கள் என்னவோ ஜன்னல் கம்பிகளோடு தான் எழுதினார். என்ன அர்த்தம் தெரியுமா? வீட்டுக்குள்ள இருந்து தான் வெளியே இருக்கிற நிலவை பார்க்க முடியும் என்ற நிலை இருந்தது. ஆனால் இன்றைக்கு பெண் சுதந்திரம் கிடைத்திருக்கிறது. அப்படி ஒரு காலத்தை இந்த இளைய தலைமுறை பெற்றிருக்கிறதே. அருமையான செய்தி, மறுக்க முடியாத செய்தியை பதியம் போட்டு இங்கே விளக்கி இருக்கிறார்கள். அவற்றையெல்லாம் மறுத்து பேசுவதற்காக இப்பொழுது தளர்கிறது என்ற அணியினுடைய நிறைவு பேச்சாளர், பொலிட்டிக்கல் சயின்ஸ் படித்துக் கொண்டிருக்கிற கோமதி அவர்களை இந்த மன்றத்திலே அன்போடு அழைக்கிறேன். வாங்கம்மா. எல்லா புகழும் இறைவனுக்கே. தித்திக்கும் தென் தமிழ் திக்கட்டும் பரவட்டும் முத்தமிழ் தாய்க்கு என் முதற்கண் வணக்கங்கள். நெற்றிக்கண் திறப்பினும் குற்றம் குற்றமே என்று நக்கீரர் வழியில் வரும் நடுவர் அவர்களே, தமிழ் பண்பாட்டை வளர விடாமல் பிடித்து கொண்டு தமிழ் வளர்கிறது வளர்கிறது என்று கூறிக்கொண்டிருக்கும் என் எதிர் அணியினருக்கும், தமிழ் பண்பாடும் கலாச்சாரம் இன்றும் கொஞ்சம் கொஞ்சமாக தளர்ந்து கொண்டே போகிறது என்று வருத்தத்துடன் கூறும் என் அணியினருக்கும், அந்த வானத்தில் இருக்கும் நிலா சற்று வியந்தே பார்த்து நட்சத்திரங்களை போல் மின்னும் என் சகோதரிகள் அவர்களுக்கும் என் வணக்கம். எந்த மொழியிலும் இல்லாத ஒரு சிறப்பு நம் தமிழ் மொழியில் உள்ளது. ஆ என்றால் அம்மா, ஆனா ஆடு. ஆனால் இப்போ இங்கிலீஷில் ஏ ஃபார் ஆப்பிள், ஏ ஃபார் ஆப்பிள். உணவிலிருந்து பிறப்பது வேற்று மொழி, உணர்விலிருந்து பிறப்பதே நம் தமிழ் மொழி. 7000 ஆண்டுகளுக்கு முன்பாக எந்த கொம்பனாலும் அழிக்க முடியாத ஒரே மொழி நம் தமிழ் மொழி. உலகில் ஏறத்தாழ 3000 மொழிகள் உள்ளன. அவற்றுள் தொன்மை, முன்மை, எண்மை, ஒன்மை, இளமை, வளமை, தாய்மை, தூய்மை, சேமை, மும்மை, இனிமை, தனிமை, பெருமை, திருமை, இயன்மை, வியன்மை என்னும் பல சிறப்புகளை தமிழ் மொழி. தமிழ் ஒரு செழிப்பான மொழி மட்டுமல்ல, அது ஒரு வாழ்வியல் மரபும் பண்பாடும் கொண்ட ஒரு பெருமைக்குரிய மொழியாகும். ஆனால் நடுவர்களே, இப்போல்லாம் மாடர்ன் கல்ச்சர்ஸ் அப்படின்ற பேரில் கலாச்சாரம், பண்பாடு, பழக்க வழக்கம் எல்லாத்தையும் மறந்துட்டு அத்தை, சித்தி, பெரியம்மா எல்லாத்தையும் ஆன்டினோ, அத்தமைய, மாமமைய, அங்காளி, பங்காளி எல்லாரையும் கசின்னு சொல்லிக்கிட்டோம். பார்க்கணுன்னு எல்லாத்தையும் ப்ரோன்னு சொல்லிக்கிட்டோம். பூமரி, கிரெஞ்சின்னு புது புது வார்த்தைகளெல்லாம் உருவாக்கிக்கிட்டோம். உறவுக்கான அர்த்தமே தெரியாம போயிருச்சு நடுவர் அவர்களே. அப்படிலாம் போய்கிட்டு இருக்கையில வளர்கிறதுன்னு பேசுறீங்களே, உங்களுக்குலாம் வெக்கமா இல்லையா? கேளுங்க. ஞாபகம் இருக்க நடுவர்களே, அந்த காலத்துலலாம் நம்ம வீட்டில் நைட்டு நேரத்தில் சாப்பாடு மீந்து போச்சுன்னா வீட்டுக்கு இந்த பக்கம் நம்ம இருப்போம், வீட்டுக்கு அந்த பக்கம் ஒரு பிச்சைக்காரம் சாப்பாடு இல்லாதவங்க இருப்பாங்க, நம்ம சாப்பாடு கொடுப்போம். இந்த காலத்துல நம்ம இந்த பக்கம் நிக்கிறோம், பக்கத்துல நின்று சோத்தை கொடுக்குறோம், நம்ம வாங்கிட்டு இருக்கோம் நடுவர்களே. நம்ம பிச்சை எடுத்துக்கிட்டு இருக்கோம். வெத்தலை போடுறதுல கூட ஒரு அழகு இருக்கு நடுவர்களே. அந்த வெத்தலையை காலையில போட்டா பாக்கு அதிகமா வச்சு போடணும், மதியானம் போட்டால் சுண்ணாம்பு அதிகமாக வச்சு போடணும்,
நைட்டு நேரத்தில் போட்டால் வெத்தலை அதிகமாக வச்சு போடணும்னு பல நுணுக்கங்களை சொல்லி கொடுத்தவனே நம்ம தமிழன் தான் நடுவர் அவர்களே. இன்னும் நல்லா சொல்லணும்னா யோசிச்சு பார்த்தா நம்ம எல்லா துறையிலையும் எல்லா இடத்துலையும் சரி, இன்னைக்கு தமிழ் கலாச்சாரமும் பண்பாடும் தமிழர்களால் மறக்கிறார்கள் என்பதை நான் மாறுதட்டி சொல்லவில்லை. மிகவும் வருத்தத்தோடு சொல்லிக்கொண்டு நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். அருமைம்மா, வாங்க. அவங்க சமூகத்தில் நடக்கிற அத்தனையவும் சொல்லியிருக்காங்க, அவலங்கள் அத்தனையும் சொல்லியிருக்காங்க. ரொம்ப அற்புதமாக பேசியிருக்கிறார்கள். நேரத்தினுடைய அருமை கருதி அவற்றையெல்லாம் மறுத்து பேசுவதற்காக அதே துறை மாணவி வளர்கிறது என்ற அணியினுடைய நிறைவு பேச்சாளர் ஸ்வேதா அவர்களை இந்த மன்றத்திலே பாராட்டி அழைக்கிறேன். வாங்க. புதியதோர் பூமியை படைக்க இருக்கின்ற இளைய தலைமுறையின் இனிய தோழிகளே, எங்கெங்கோ தோன்றுகின்ற ஓடைகள் எல்லாம் ஓரிடத்தில் சங்கமமாவதை போல இந்த பட்டிமன்றத்தை சிறப்பிக்க வருகை தந்து அமர்ந்திருக்கின்ற சேரனின் சொந்தக்காரர்களே, சோழனின் வழித்தோன்றல்களே, பாண்டியனின் பரம்பரையில் வந்தவர்களே, உங்கள் அனைவருக்கும் ரெயின்போ பண்பலை 102.5 நேயர்களுக்கும் சங்கமமைத்து தமிழ் வளர்த்த மதுரை மண்ணில் பிறந்த இந்த சிங்கத் தமிழச்சியின் புத்தாண்டு தின சிறப்பு வாழ்த்துக்கள். மதுரை பொண்ணா நீங்க? அருமை அருமை. நடுவர் அவர்களே, உலக நாடுகளுக்கெல்லாம் கலையும் கலாச்சாரத்தையும் அறிமுகப்படுத்திய பெருமை தமிழுக்கு உண்டு. யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்பது கணியன் பூங்குன்றனாரின் பாட்டு. எந்த ஊரையும் தம் ஊராக எண்ணுவதும் எல்லா மக்களையும் தம் மக்களாக என்னும் உயர்ந்த மனம் படைத்தவன் தமிழன். தமிழனின் பண்பாடும் அதுவே. அதை நிரூபித்து காட்டக்கூடிய வகையில் இன்றும் ஈழத் தமிழர்களினுடைய துயர் துடைக்க அண்ட இடமின்றி அகதிகளாக வருபவர்களுக்கு அடைக்கலம் அளிக்கின்ற மாநிலமாக தமிழகம் இன்றளவும் திகழ்ந்து கொண்டிருக்கிறது என்று சொன்னால், இந்த மண்ணிலே தமிழர்களினுடைய பண்பாடும் கலாச்சாரமும் வளர்ந்து கொண்டுதான் இருக்கிறது. அன்று கரிகால் பெருவளத்தான் காவிரிக்கு கரை கட்டினான், கல்லணை எழுப்பினான். 2000 ஆண்டுகளுக்கு முன்பு சேரன் செங்குட்டுவன் கண்ணகிக்கு கோவில் கட்டினான். ஆரிய படை கடந்த நெடுஞ்செழிய பாண்டியன் இளம் வயதிலேயே வெற்றி கொடி நாட்டினான். இப்படி சிற்பக்கலையிலே சிறந்த நாடு, கட்டிடக்கலையிலே உயர்ந்த நாடு, வாணிப வளத்தில் செழித்த நாடு நமது தமிழ் திருநாடு. அதை மெய்ப்பிக்க கூடிய வகையில் இன்றும் முக்கடல் சங்கமிக்கும் குமரிக்கடலில் 133 அடி உயரத்தில் உயர்ந்து நிற்கின்ற இந்த தலைமுறையினரால் கட்டப்பட்ட ஐயன் வள்ளுவனின் சிலையை உற்று நோக்குங்கள். சிற்பக்கலையின் சிறப்பை உலகிற்கு உணர்த்தி தமிழர்களின் பண்பாட்டையும் கலாச்சாரத்தையும் இன்றும் நாம் வளர்த்து கொண்டுதான் வந்திருக்கிறோம். உலகம் முழுவதும் வெற்றி கொடி நாட்டி வந்த அலெக்சாண்டர் இந்தியாவிற்குள்ளே நுழைந்தார். ஆனால் அவரால் நுழைய முடியாத ஒரே பகுதி தமிழகம் மட்டும்தான். முகலாயர்கள் இந்தியா முழுவதும் ஆட்சி புரிந்தார்கள். அவர்களின் ஆட்சிக்கு உட்படாத ஒரே பகுதி தமிழகம் மட்டும்தான். தமிழாய்ந்த தமிழன் தான் தமிழகத்தை ஆள வேண்டும் என்று சொன்னார் பாவேந்தர் பாரதிதாசன். அவருடைய வைர வரிகள் இன்றளவும் இளைய தலைமுறையினரிடம் மேலோங்கி இருக்கின்ற காரணத்தால் தான் இந்த 20ஆம் நூற்றாண்டில் கூட வடக்கே இருக்கின்ற வாடை காற்று தெற்கே இருக்கின்ற தென்றலை தீண்ட முடியவில்லை. இன்னும் பெருமையாக சொல்ல வேண்டுமானால், வடக்கே இருப்பவர்களால் தெற்கே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தமிழனை வீழ்த்தி காட்ட முடியவில்லை என்று சொன்னால், இந்த மண்ணிலே தமிழர்களின் பண்பாடும் கலாச்சாரமும் வாழ்ந்து கொண்டுதான் இருக்கிறது. நிறைவாக ஒன்றை கூறி எனது உரையை நிறைவு செய்கின்றேன். தமிழர்களினுடைய பண்பாடு கலாச்சாரம் இவற்றை நாம் ஒருபோதும் மறந்துவிடக்கூடாது. ஏனென்றால் எல்லோரும் குழந்தையைத்தான் பிள்ளை என்று அழைப்பார்கள். ஆனால் தமிழன் தென்னம் பிள்ளை என்றல்லவா பெயர் வைத்தான், கீரி பிள்ளை என்றல்லவா பெயர் வைத்தான், கிளி பிள்ளை என்றல்லவா பெயர் வைத்தான். குருவிகள் கூட வந்து கூடு கட்ட வேண்டும் என்பதற்காக தானே வீட்டிலே விட்டங்களை அமைத்தான். மாடப்புறாக்கள் வந்து தங்குவதற்காக தானே வீட்டிலே மாடங்களை அமைத்தான். வவ்வால்கள் கூட வாழ வேண்டும் என்பதற்காக தானே கோவில் கருவறைகளை இருட்டாக விட்டு வைத்தான். இப்படி எல்லாவற்றையும் நேசித்தவன் தமிழன். அவன் வழி வந்த தமிழன் இன்று அலி என்று அழைத்தவர்களை எல்லாம் திருநங்கைகள் என்றும், ஊனமுற்றவர்கள் என்று அழைத்தவர்களை எல்லாம் மாற்றுத் திறனாளிகள் என்றும் அழைத்து கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால், இந்த மண்ணிலே இளைய தலைமுறையினரிடம் தமிழ் பண்பாடும் கலாச்சாரமும் வாழ்ந்து கொண்டுதான் இருக்கின்றது.
தமிழ் பண்பாடும் கலாச்சாரமும் வாடிப்போகும் பயிரல்ல, வாசம் வீசி பூத்து குலுங்கும் பூந்தோட்டம் என்று கூறி நல்லதொரு தீர்ப்பை வழங்கிடுமாறு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தான் எடுத்துக்கொண்ட தலைப்பை மிக நேர்த்தியாக அவருக்கே உரிய பாணியில் ஒரு தலை சிறந்த பேச்சாளராக இருந்து இங்கே அவர் கொள்கையை நிறுவியிருக்கிறார். ஸ்வேதா அவர்களை இந்த மன்றம் பாராட்டி மகிழ்கிறது. 6 பேச்சாளர்களும் இப்பொழுது இந்த மன்றத்தை நிறைவு செய்திருக்கிறார்கள். ஒரு சின்னதா ஒரு தீர்ப்பு சொல்லணும். இன்றைய இளைய தலைமுறை எந்த பாதையை நோக்கி பயணிக்கிறார்கள்? நிறைய பேசினாங்க இந்த 3 பேரும். இன்றைய இளைஞர்களிடம் சமூக அக்கறை இல்லை, வறுமையை பற்றிய சிந்தனை இல்லை, படித்த இளைஞர்களே தவறு செய்கிறார்கள். அதுதான் பெரிய ஆபத்து. படிக்காதவன் கூட அவ்வளவு தவறு செய்யல சார். படித்த இளைஞர்கள் தான் இன்றைக்கு நிறைய தவறு செய்கிறார்கள். பொறுப்பு இல்லை சார், சமூக பொறுப்பு, சமூக அக்கறை எதுவுமே இல்லை. உணவு இல்லை, பழைய உணவு மறந்துட்டோம், பழைய உடையை மறந்து விட்டோம், பழைய இருப்பிடங்களை மறந்து இன்றைக்கு ஆடம்பர வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நிறைய அடிக்கிருக்காங்க 3 பேரும். அவர்கள் சொன்னதை நேரடியாக மறுக்க முடியாமல் இந்த 3 பேரும் பழம் புராணங்களையும் பழைய பெருமைகளையும் பேசினார்கள். நியாயமா? இப்ப இந்த 3 பேருக்கும் ஒரு பெரிய கைதட்டு கொடுக்கணுமா வேண்டாமா? சமூக சிக்கல்களை, சமூக அவலங்களை, சமூக நடைமுறைகளை இவர்கள் அடுக்கி இருக்கிற காரணத்தினால் இன்றைய சூழ்நிலையில் இளைய தலைமுறையினரிடம் சமூக பொறுப்பு வளர்கிறதா தளர்கிறதா என்று பார்த்தால் தளர்கிறது என்று சொல்லி நன்றி கூறி விடைபெறுகிறேன் என்று சொன்னால் இந்த 3 பேரும் பார்ப்பாங்க. இப்போ நாங்கள் எதுவுமே பேசலையா ஐயா, நேயா நீ பாட்டுக்கு சித்தம் போக்கு சிவம் போக்குன்னு இங்கிட்டு கோரஸ் பாடிட்ட, நாங்கள் எதுவுமே பேசலையா அப்படின்னு கேட்பாங்க. யாருக்கு என்ன கடமைனே சொல்லி தந்தது நமது சங்க இளைஞன் தான். இன்னும் சொல்லணும்னா இந்த 2020க்கு மேல எத்தனையோ சாதனைகளை இந்தியா இளைஞர்களை வைத்து ஒரு மிகப்பெரிய சாதனைகளை நிகழ்த்தி இருக்கிறதுன்னு பார்க்கிறோம். 2023 ஆசிய விளையாட்டு போட்டியில மிகப்பெரிய அளவில் தங்கப்பதக்கம் வாங்கியது நமது இளைய தலைமுறை என்பதனை மறந்துவிட முடியாது. அடுத்து 2010 நீங்க வரலாறை எடுத்து பார்த்தீங்கன்னா அங்கே செஸ் கிராண்ட் மாஸ்டர்னு பார்த்தீங்கன்னா 20 பேர் இருந்தாங்க. ஆனால் 24-25 பார்க்கிற பொழுது 80ற்கும் மேற்பட்ட கிராண்ட் மாஸ்டர்களை இந்தியா பெற்றிருக்கிறது என்று சொன்னால் இளைய சமுதாயம் தந்த பெருமை என்பதனை ஏற்றுக்கொண்டுதான் ஆக வேண்டும். இளைஞர்கள் பயன்படாதவர்கள் இல்லை, பயன்படுத்தப்படாதவர்கள் என்பதுதான் இந்த இந்தியாவிலே நிகழ்வாக நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. அவர்களை சரியாக பயன்படுத்தினால் இளைய சமுதாயம் வெற்றி பெறுகிற சமுதாயமாகத்தான் இந்தியாவிலே இருக்கும். இந்த அணித்தலைவர் சொன்னதை போல இளைஞர்களிடம் சின்ன சின்ன பிரச்சனை இருக்கலாம், சின்ன சின்ன இடையூறுகள் இருக்கலாம். அதை ஒரு ராமகிருஷ்ண பரமஹம்சராக இருந்து ஆற்றுப்படுத்தினால் எல்லோரும் விவேகானந்தர்களாக வருவதற்கு தயாராகத்தான் இந்திய இளைய சமுதாயம் இயங்கிக் கொண்டிருக்கிறது என்பதாக சொல்லி இன்றைய இளைஞர்கள் வளர்கிறார்களா தளர்கிறார்களா என்று பார்த்தால் இளைய தலைமுறை தளர்கிறது என்ற அணிக்கு 49 மதிப்பெண் வழங்கி, வளர்கிறது என்ற அணிக்கு 51 மதிப்பெண் வழங்கி தருமபுரி பண்பலைக்கும் திருச்செங்கோடு விவேகானந்தா மகளிர் கல்லூரிக்கும் நெஞ்சார்ந்த வணக்கத்தை தெரிவித்து மீண்டும் ஒரு முறை சித்திரை திருநாள் இனிய தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்களை சொல்லி இந்த பட்டிமன்றத்தை நிறைவு செய்கிறோம். நன்றி, வணக்கம். நேயர்கள் இதுவரை கேட்டது தருமபுரி பண்பலை 102.5 மற்றும் திருச்செங்கோடு விவேகானந்தா கலை மற்றும் அறிவியல் மகளிர் கல்லூரி இணைந்து வழங்கிய தமிழ் புத்தாண்டு தின சிறப்பு பட்டிமன்றம். பட்டிமன்றத்தின் தலைப்பு: இன்றைய இளைய தலைமுறையினரிடம் தமிழ் பண்பாடும் கலாச்சாரமும் வளர்கிறதா தளர்கிறதா? நடுவராக முனைவர் பாகைரா கண்ணதாசன் அவர்கள். வளர்கிறதே என்ற அணியில் JS லீல வினோதன், J மைதிலி,
கே ஸ்வேதா ஆகியோர் வாதிட்டனர். தளர்கிறது என்ற அணியில் எம் திவ்யசெல்வி, எஸ் வி வினோதா, கே கோமதி ஆகியோர் வாதிட்டனர். நிகழ்ச்சி அமைப்பு ஒளிபரப்பு அலுவலர் எஸ் கோபாலகிருஷ்ணன். படைப்பு தருமபுரி வானொலி நிலையம்.